ஹலோ, நான் அல்மாஸ். மேங்கோ அஃபேர் சீரிஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் செய்ய போகிறது க்ரீமி மேங்கோ. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் மேங்கோவை கட் பண்ணி ஒரு பல்ப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 1/2 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்ரு பாலை சுண்ட காய்ச்ச வேணாம், வெறுமனே சூடானால் போதும். அதில் ஒரு லைம் எடுத்துக்கோங்க. ஒரு லைம் ஊற்றி அந்த ஜூஸ் மட்டும் ஊற்றுனீங்கன்னா பால் நல்லா திரண்டுடும். திரண்டு அந்த பன்னீர் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த பன்னீர் இல்லாமல் இருக்க தண்ணியை நீங்கள் சப்பாத்தி எதுக்காவது யூஸ் பண்ணி நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இந்த பன்னீரை தண்ணியில் ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கழுவுனதுக்கப்புறம் இதை ஒரு நல்ல டைட்டான மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வெயிட்டான ஆப்ஜெக்ட் மேலே வச்சிங்கன்னா இந்த மாதிரி பன்னீர் நல்லா கேர்டிலாகி வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பன்னீர், அப்புறமாட்டி இந்த மேங்கோ, இது மூணுத்தையும் நல்லா மிக்சியில் நைஸாக அடிச்சுக்கோங்க. இதுக்கு மேங்கோ நீங்கள் இவ்வளோ தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணாலும் மேங்கோ சேர்த்துக்கலாம். இது ஒரு ஹை ப்ரோட்டீன் டிஷ். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ரெசிபி பார்த்துடலாமா? இது மேங்கோ மஸ்தானி. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு ஜாரில் மேங்கோ பல்ப், ஒரு டம்ளர் அளவுக்கு பால், அதுக்கப்புறம் சர்க்கரை, உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுக்கோங்க. ஒரு திக்கான ஷேக் கிடைக்கும். அவ்வளோதான். என்னடா ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஒரு ஜாரில் கீழே மேங்கோ, இந்த திக்கான ஷேக், மேலே திருப்பி கொஞ்சம் மேங்கோ, நட்ஸ் வச்சிங்கன்னா இதோட டேஸ்ட் சீரியஸாகவே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஃபைனல் ரெசிபி பார்த்துடலாமா? மேங்கோ சகோ. ஃபர்ஸ்ட் பல்ப் எல்லாமே எடுத்துகிட்டு பல்ப்பு, பால், சர்க்கரை மூணுத்தையும் போட்டு நல்லா தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி, சைனா கிராஸ், அந்த மேங்கோ பல்ப் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கொதித்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃப்ரிட்ஜில் 30 to 45 மினிட்ஸ் வச்சிங்கனாலே நல்லா செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் இதை கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணுறது தான் இதோட வேலை. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஜவ்வரிசி போட்டு அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் அந்த பால்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ ஜெல்லியும் செட் ஆகிடுச்சு, சகவும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அசம்பிள் பண்ண வேண்டியது தான். நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா பியூரி, அது ரொம்ப தண்ணியாக இருக்கணும். இந்த தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கன்சிஸ்டன்சி. இந்த ஜெல்லி, சகோ எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்வீட்டுக்காக மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா சர்க்கரை மட்டும் கூட போட்டுக்கலாம். இது நல்லாயிருக்கும். இது திக்காக ஷேக் மாதிரி நம்ம நார்மலாக குடிக்கிற மாதிரி இருக்காது. தண்ணியாக இருக்கிறனால அந்த ஜெல்லி, ஜவ்வரிசிலாம் வாயில் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 3 ட்ரை பண்ண டிஷ்ஷுமே எங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஹிட் ஆகிடுச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பை.